நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைகளுக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாய், எங்களை பலப்படுத்தக்கூடியதாய், எங்களை இன்னும் எடுத்து கட்டி எழுப்பக்கூடியதாய் இருப்பதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை முதல்ல வாசித்து விடலாம். சங்கீதம் 113. எல்லாம் பைபிளை திறந்து, செய்தி நேரத்தில் யாரும் மொபைல் ஃபோன்லாம் நோண்டக்கூடாது. இந்த மொபைல் ஃபோன் எல்லாம் சைலண்டில் வைங்க. யாராக இருந்தாலும் சரி கவனிங்க. ஒரு வசனம் பார்க்குறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் தயவுசெய்து வேறு எந்த காரியத்தையும் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணாதீங்க. 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம பாடலா கூட பாடியிருப்போம், நம்ம வாசித்திருப்போம். ஏன் வாக்குத்தத்தங்களா கூட உங்களுக்கு நிறைய முறை நீங்க பெற்றுக்கொண்டிருப்பீங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு சிறந்த அனுபவமா மாறணும். சிறியவன் என்றால் லோ பர்சன், எளியவன் என்றால் புவர் பர்சன். எளியவன் சொன்னா ஏழை, வசதி இல்லாதவன். சிறியவன்னா பேர் பிரஸ்தாபம் இல்லாதவன், அவனை யாருன்னே தெரியாது உலகத்துக்கு. அப்படிப்பட்ட சிறியவனை எங்க பார்க்கிறார் ஆண்டவர்? அவனை புழுதி. புழுதினா என்னதுங்க? தூசி, டஸ்ட். புழுதியில் கிடக்கிற சிறியவனையும் குப்பையில் கிடக்கிற எளியவனையும். ஆமென் சொல்லுங்க. நாமெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்போம். நான் இருந்தேன், ஒருவேளை நீங்கெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் நாங்கள் இல்லை பிரதர்ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம சில நேரங்களில் நானும் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்திருக்கிறேன், புழுதியிலையும் குப்பையிலையும். ஆனால் தேவன் நமது கிருபையினால் என்ன செய்தாரா? நம்மளை அங்கிருந்து தூக்கி விடுகிறாராம். நீ தூசியில கிடக்கக்கூடாது, தூசியை விட்டு எழுந்துரு, சீயோனே உன் தூசியை விட்டு எழுந்துருன்றார் ஆண்டவர். நம்ம மேல தூசி, டஸ்ட் நிறைய நேரம் நம்மளை சூழ்ந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இருக்கலாம். டஸ்ட்னா என்ன தெரியுங்களா? சில நேரங்களில் நம்மை குறித்து சொல்லக்கூடிய சில காரியங்கள். இன்னொன்னு குப்பை. குப்பைன்றது தெரியுங்களா? கழிவு, தேவையில்லாத போட்டு வச்சிருக்கிற ஒரு இடத்துல நம்ம இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம அங்கதான் இருந்திருப்போம் சில நேரங்களில், வேற வழி கிடையாது. ஒரு மோசமான ஒரு நிலையில நம்ம இருந்திருப்போம். ஆனா தேவனுடைய பார்வை புழுதியில் கிடந்த நம்மேல், குப்பையில் கிடந்த நம்மேல் பட்டதுனால கர்த்தர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிடல. நம்மள என்ன செய்தாரு? அங்கிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தி எங்க கொண்டு போறாரு? உங்களை பிரபுக்களோடும், சொல்லுங்க, தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்தாபனத்தில், நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்ணேன். ஒரு கிறிஸ்தவ சபை தான் அது. அங்கே எனக்கு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் கொடுத்தாங்க. அதாவது செய்திகளை நான் தமிழில் எழுதணும். அந்த போதகரமா ரொம்ப நல்ல அருமையான ஊழியக்காரமா. பாஸ்டர் அவ்வளோ கான்டாக்ட் பண்ண முடியாது, அவர் நிறைய வெளியில் சுற்றிக்கிட்டே இருப்பார். நான் அங்கே போய் சேர்ந்துட்டேன். அங்கே எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. நல்ல பெரிய ஸ்தாபனம் அது, வித் சேலரி தான். ஆனாலும் டெய்லி காலையில் போயிடுவேன். அங்கே உட்காந்து நாள் முழுதும் டிரான்ஸ்லேஷன், நாள் முழுதும் எழுதுனா பாருங்கள், எழுதிக்கிட்டே இருப்பேன். மெசேஜெல்லாம் தமிழ் எழுதணும், புக்காக பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஊழியத்தை ஆரம்பத்தில் நான் செய்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த பாஸ்டர் என்னை பார்த்தார். பார்த்துட்டு, நீங்கள் தான் நியூ ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இந்த டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரிக்கு என்னார்? ஆமான்னு சொன்னேன். எங்கே பைபிள் காலேஜ் படிச்சிங்க என்னார்? நான் என்னுடைய மெட்ராஸ் பைபிள் இன்ஸ்டியூட்டில் படித்தேன்னு சொன்னேன். அதை சொன்ன உன்னோட முகம் மாறி போச்சு அவருக்கு. ஏன்னா நான் படித்த அந்த ஸ்தாபனத்துக்கும் இந்த ஸ்தாபனத்துக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல. அவர் என்ன நினைச்சிட்டாரு? என்னை ஏதோ ஒரு உளவாளி, ஒருவேளை அவங்க ஏதாவது அனுப்பிச்சு ஏதாவது உழவு பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி என்னை பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். நான் ரொம்ப மன கஷ்டத்தோட
இந்த பாஸ்டர் அம்மான்னு சொல்லிட்டு நான் வேலை செய்த நாட்கள் சம்பளம் கூட வாங்கலை. நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். அது பல வருஷங்கள் ஆச்சு. அந்த ஸ்தாபனம் பக்கம் நான் போகவும் இல்லை, அந்த பக்கம் நான் போகவே இல்லை. அவங்ககிட்ட சம்பளமும் வாங்கலை. நான் வேலை செய்த ஒரு 20-25 நாள் சேலரி கூட நான் வாங்கலை. நான் வந்துட்டேன். பல வருஷம் கழிச்சு ஒரு திருமணம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த திருமணத்தை நான் தான் நடத்துகிறேன். திருமணத்தை நடத்துகிற இடத்துல என்ன அந்த பாஸ்டர் இருக்கார்ல, அவருடைய சபையினுடைய பொண்ணு பையன் இன்னொரு சபை, ஆனால் நடத்துறது நான் தான். இப்போ அந்த திருமண மேடையில் நான் தான் அவருக்கு ஜெபமே கொடுக்கணும். நான் கொடுத்தா தான் அவர் ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா அங்கே நான் தான் திருமணத்தை நடத்துறது. அந்த இடத்துல அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். அவருடைய ஸ்தாபனத்துக்குள்ள நான் இருக்கும்போது என்னை அற்பமாய் பார்த்து, ஒருவேளை இவன் எதுக்காக வந்திருக்கிறான்னு தெரியல. நான் வந்தது நல்ல நோக்கத்தோடு தான். அங்கே எனக்கு வேலை கொடுத்தாங்க, நான் செய்தேன். அப்படி ஒரு வித்தியாசமான பார்வை, நம்மளோட மனசை கஷ்டப்படுத்தல பார்வையில் வெளியே வந்துட்டேன். ஆனால் அந்த திருமணத்தில் அவருடைய சபை மகளுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சேன். அந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன்னா, அதே சில வருடங்களுக்கு முன்பதாக அவங்க ஸ்தாபனத்தில் நான் இருக்கும்போது என்னை ஒரு பொருட்டை அவர் நினைக்கவே இல்லை. சரி, ஒரு ஊழியக்காரன் கிடைச்சிருக்கிறான், நல்ல ஒரு ஊழியம் செய்யட்டுமே, நம்மளை ஆதரிக்கல, நம்மளை என்னமோ ஒரு உளவாளி போல பார்த்தாங்க. ஆனால் அதே திருமணத்தில் அவரை நான் கனம் பண்ணேன். அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வச்சு, அவர் பெரிய போதகர், அவங்களாம் பெரிய ஸ்தாபன தலைவர்கள், நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. தேவன் நம்மளை எங்கே உட்கார வைக்கிறார் தெரியுங்களா? ஜனத்தின் அதிபதிகளோடு. எல்லாம் சொல்லுங்க, பிரபுக்களோடு. நீ பெரிய ஆளு, ஒரு நாள் உன்னை ஒருவேளை அவமதிச்சு அனுப்பி இருக்கலாம், அதே ஒரு நாள் அந்த பெரிய ஆட்களோடு உன்னை உட்கார பண்ணுவார். ஆமென். அந்த திருமணத்துக்கு ஒரு தமிழ்நாடு மினிஸ்டர் கூட வந்திருந்தார். அவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் மேரேஜ் அது சென்னையில் நடந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, நீங்க அதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப சிறியவனா இருக்கிறேன், நான் ரொம்ப எளியவனா இருக்கிறேன், ஏழையா இருக்கிறேன், அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய எளிய நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன பாஸ்டர் நீங்க தான் திருமணம் நடத்துறீங்களான்னு கை கொடுத்தார். ஆனா அவருக்கு ஞாபகம் இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி இவர் நம்ம ஸ்தாபனத்துல வேலை செய்தவர்னு அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அல்லேலூயா, நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. இந்த எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். நீங்க இந்த விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா, நான் ஏழை எளியவன், அதெல்லாம் தேவன் உன்னை அப்படி ஒரு நாளும் பார்த்து உன்னை ஒதுக்குறவர் கிடையாது. சில ஐஸ்வர்யவான்கள் சில எளியவர்கள் மீது கரிசனை காட்டாமல் இருக்கலாம். அவங்க பார்வையில நம்ம ஸ்டேட்டஸ் வேற, அவங்க ஸ்டேட்டஸ் வேற. ஏன் முன்னாடி நிக்கிறது ஒன்று தகுதி இருக்குதா? ஒரு ஊழியக்காரனை பார்த்து கேட்டார், நீ என்ன பெரிய கலெக்டர் பையனா? இல்லைங்க, ராஜாதி ராஜாவின் புள்ள. நான் கலெக்டரை விட பெரியவராச்சே. அவங்க அப்படி கேட்கறதுக்கு என்ன காரணம்? அவங்க சைடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வலிமையான சமூகம். நம்ம எளியவர்கள், நம்ம சிறியவர்கள், நம்மளை தூக்கி எடுக்க ஆளே கிடையாது. இந்த ஊழியத்தின் பாதையில நான் அழைக்கப்பட்ட பொழுது எனக்கு எந்த ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரன் தெரியாது. யாரோடு போய் நிற்க கூட என்னால முடியாது, யாரை என்ன ஆதரிக்கவும் கிடையாது. ஆனா ஒரே நம்பிக்கை தான், தேவன் அழைத்து விட்டார், அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆனால்தான் இந்த ஊழியத்தை நான் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து 30 வருஷ காலம் நான் ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஆண்டவர் இன்னும் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். நம்ம சிறியவர்கள் எளியவர்கள் எங்க கிடந்தோம்? தூசியிலையும் புழுதியிலையும் கிடந்தோம், குப்பையிலையும் கிடந்தோம். ஆமென். கர்த்தருடைய கிருபை பாத்தீங்களா? இன்னைக்கு நாம உயர்த்தப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க? ஒரு காலத்துல நாம ஒரு மோசமான பொருளாதார ரொம்ப குறைவான சூழ்நிலை வாழ்ந்திருக்கிறோம். ஒரு 10 ரூபான்றது நமக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனம் இல்ல. அன்னைக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது நம்மளுக்கு. ஒரு 20 ரூபாய் கடனுக்கெல்லாம் போய் நின்று இருக்கிறேன் சில இடங்கள்ல. நான் அது சொல்ற வெக்கப்பட்டது கிடையாது. அதை கொடுப்பதற்கு 1000 முறை யோசித்தாங்க. ஏன்னா நம்ம யார் தெரியுமா? சிறியவர்கள்
எளியவர்கள். ஆனா ஆண்டவர் பாருங்க, அளவில்லாமல் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. கொடுக்க வல்லவரா இருக்கிறாரா இல்லையா? சரி, உங்களுக்கு ஒரு சிலரை நான் பைபிள்ல இருந்து அடையாளம் காட்ட விரும்புறேன். முதல்ல கிதியோன், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ல இருந்து 16 வரைக்கும். இவர் பேர் கிதியோன். இவர் இருந்த காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை. மீதியானியர் வந்து இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த காலம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ல இருந்து 16 வரை நம்ம வாசிக்க போறோம். அந்த மீதியானியர் இந்த இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த காலம். அதனால ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த கிதியோன் ரொம்ப பயந்த ஒரு மனுஷன். அதனால அவர் என்ன பண்ணுவாரு, மீதியானியருடைய கைகளுக்கு தன்னுடைய தானியங்களை, கோதுமையை தப்புவிப்பதற்காக 11ஆம் வசனம், அதை எங்க கொண்டு போரடிச்சானா, ஆலைக்கு சமீபமாய். ஒருவேளை வந்துட்டாங்கன்னா கொண்டு போய் கோதுமை எங்க மறைச்சு வச்சிடலாம், ஆலைக்குள் மறைத்து வைத்து விடலாம். அவ்வளவு பயந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். யாருங்க? கிதியோன். நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் நல்லா படிங்க, கிதியோன் ஸ்டோரிய படிங்க. ஆனா இவனை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே. என்ன கூப்பிடுறாரு? இவன் உண்மையிலே பராக்கிரமசாலி கிடையாது. ஆனா தேவன் அவன் என்ன கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே. இவன் ஒன்னும் மீதியானிட்ட போய் சண்டை போட்டால் கிடையாது. இவன் ஒன்னும் பெரிய தலைவன் கிடையாது. இவன் சாதாரண ஒரு மனுஷன். 11ஆம் வசனத்துல, கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமா இதை போரடித்தான். தப்புவிப்பதற்காக அவ்வளவு பயத்தோட கோதுமை அடிச்சு, கோதுமை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போரடிச்சு கொண்டிருக்கிறான். ஆனால் இப்ப கர்த்தர் அங்க என்ன சொல்றாரு? அவனுக்கு தரிசனமாகி, தூதனானவர்னு போட்டா அங்க ஒரு மரியாதை இருக்கு, கனம் இருக்கு. தூதன்னு தனியா வரும், தூதனானவர்னு வரும். தூதனானவர்னு சொன்னா அங்க இயேசு இருக்கிறார்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க பைபிள்ல, ஓகேவா? அங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அந்த இடத்துல, வார்த்தையில. அப்போ கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். எப்படி இருக்குல்ல இது? உடனே இவரு அடுத்த ரிப்ளை என்ன பண்றாரு? கிதியோன் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, ஒரு சத்தம், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால். அவன் என்ன சொல்றான்? பரிதாபமா பேசுறான். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே. என்ன சொல்றாரு? ஆமா, பயந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்து பராக்கிரமசாலியேன்றாரு. ஏன்னா அவனை பராக்கிரமசாலியை இவர் ஆக்க போறாரு. இவன் எந்த நிலையில இருக்கிறான்னு அவருக்கு தெரியும். இப்ப அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடும். எங்களுக்கு ஏன் இந்த துன்பம்? நாங்க ஒவ்வொரு நாளும் வாழ்வா சாவான்னு போராடுறோம். ஏன்னா இந்த மீதியானியர் வெட்டுக்கிளிகளை போல எங்களை என்ன பண்றாங்க? விளைச்சல் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். எங்களால் நிம்மதியாவே வாழ முடியல ஆண்டவரே, எங்களுக்கு இவைகளை நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம், அவருடைய அற்புதமான மகிமை எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தாரே என்றான். என்ன சொல்றான்? சிறுமைப்பட்டு கிடக்கிறோம், எளியவர்களாய் கிடக்கிறோம், திராணியற்றவர்களாய் இருக்கிறோம். எங்களால் எங்கள் எதிரிகளோடு போராட முடியவில்லை. எங்கள் சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளுகிறார்கள், எங்களை கொள்ளையிடுகிறார்கள், எங்கள் எல்லாம் போய்விடுகிறது, நாங்கள் வாழவே முடியவில்லை. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றார்? மறுபடியும் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அவன் சொன்னதுக்கும் இவர் சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய சூழ்நிலையை சொல்றான். நான் குப்பையில கிடக்கிறேன், புடிதில கிடக்கிறேன், ஒண்ணும் இல்லாம கிடக்கிறேன், என்னை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களை பத்தி எப்பவுமே கணக்கு போடாதீங்க.
உங்க நிலைமை நீங்க சொல்றது எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா தேவன் உங்களை குறித்து சொல்லுகிறவைகளை கவனியுங்கள். அது ரொம்ப முக்கியம். அதை கவனிச்சீங்கன்னா தான் உங்களால அந்த மாதிரி வாழ முடியும், செயல்பட முடியும். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருப்பீங்க. நீங்க எத்தனை முறை எக்ஸாம் எழுதல ஃபெயில் ஆயிடுவீங்க. நீங்க ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஆமென். நான் எத்தனை முறை எக்ஸாம் எழுதினாலும் ஃபெயில் ஆயிரேனே, என்ன பாஸ்டர் ப்ராப்ளம்னா, நீங்க தேவன் சொன்னதை கவனிக்கல. தேவன் சொன்னதை கவனிக்கல. கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட இப்போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நல்லா சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். ஏன் சந்தோஷமா சொல்ல மாட்டீங்க? நாங்க வீட்டுல எல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்போம் பாஸ்டர். அது என்னமோ தெரியல, சர்ச்சுக்குள்ள வந்தாதான் எங்களை ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் சூழ்ந்து கொள்ளுகிறது. கிடையவே கிடையாது. இங்க வந்தீங்கன்னா தான் ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும், ஆண்டோடைய வார்த்தையை ருசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் யாரோட பேசிட்டு இருக்கிறார்? நம்மோட தானே, நமக்கு தானே. இந்த மாதிரி வார்த்தைகள் கிடைக்காத எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்னைக்கு இதெல்லாம் நீங்க நல்ல பூஸ்ட் மாதிரி எடுத்து நல்லா உள்ள வாங்கி இருதயத்துல வச்சுட்டு போங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கிதியோனை போல நடப்பீங்க. சரி, இப்ப கிதியோன் மறுபடியும் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் பராக்கிரமசாலியேன்னு சொல்லிட்டாரு. நீ உனக்கு இருக்கு இந்த பலத்தோடே போன்ட்டாரு. உனக்கு ஏதோ நான் வேற ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க போறது கிடையாது, வேற உன்னை ஏதோ ஆளெல்லாம் மாத்தி அனுப்ப போறது கிடையாது, நீ இருக்கிற மாதிரியே உன்னை அனுப்புறேன். அதாங்க ஆண்டவருடைய ஸ்டைலு. ஆண்டவர் ஸ்டைல் எப்படி தெரியுங்களா? நீ இருக்கிற மாதிரியே உன்னை அனுப்பி பலமுள்ளவைகளை என்ன செய்வார்? கலங்க பண்ணுவார். உன் தோற்றத்தை பார்த்தா அங்கெல்லாம் நீ எல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னுவாங்க. ஆனா தேவன் உன்னை தான் சாதிக்க வைப்பார். அல்லேலூயா. சோதனைகள் மத்தியிலே உன்னை சாதனைகளாக மாற்றுகிறவர். உன்னை சாதிக்க வைப்பாரு. முடியும் அவரால், நம்புங்க. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்கணும் கிதியோன்? ஆண்டவரே சொல்லிட்டார், நான் அந்த பலத்தோட போனேன். என்ன செய்யணும்? ஆண்டவரை கேட்டிருக்கணும். அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், ஆயன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன். என்ன சொல்றான் கிதியோன்? எங்க குடும்பமே ஒரு சின்ன ஏழை குடும்பம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொன் பாத்திரமோ வெள்ளி பாத்திரமோ அங்கே எதுவும் ஆடம்பரமான பொருள் இருக்காது எங்கள் வீட்டில். என் வீடு அவ்வளவு எளிய வீடு, சாதாரண வீடு. அதே வீடு குடும்பத்தில் நான் ரொம்ப சின்னவன், நான் தான் லாஸ்ட். சொல்லுங்க, சிறியவன். இல்ல, ஆண்டவருடைய பார்வை யார் மேல படுத்துறீங்களா? இந்த போல இருக்கக்கூடிய மனுஷன் மேலதான். தன்னால எதுவுமே முடியாதுன்னு நினைத்து கொண்டு நான் ரொம்ப சிறியவன் எளியவன் என்று தன்னை நினைத்து கொண்டு அப்படியே வாழ்கிற மனிதன் மேலதான் கர்த்தருடைய கிருபை இறங்குது. அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? என் குடும்பம் எளியது. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் எளியது. உன்ன பேர் சொல்ற குடும்பம் கிடையாது. எங்க கிட்ட பணபலம் கிடையாது, படபலம் கிடையாது. சொல்லுங்க, பணபலம் இல்லை, படபலம் இல்லை. நாங்களாம் ஊழியத்துக்கு வந்தபோது எதுவுமே இல்லாம தான் வந்தோம். பணபலமும் கிடையாது, படபலமும் கிடையாது. நம்மளை பார்த்து சிலர் சொன்ன பரியாசமான வார்த்தைகள்லாம், எதுக்குங்க உங்களுக்கு இது தேவையா அப்படியெல்லாம் சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. ஆனா நம்மை அழைத்தவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? உன் பலத்தை நம்பாத, என்ன நம்பு. நீ உன் பலத்தை நம்பி போகாத. உன்னை அழைச்சிருக்கிறேன்ல, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்ல, உன் தாயின் கருவில உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன்ல, என்ன நம்பி போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மறுபடியும் என்ன சொல்றார் 16ஆம் வசனத்துல? அதற்கு கர்த்தர் உன்னோடே கூட இருப்பேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நீ சின்ன குடும்பமாயிரு, நீ பெரிய குடும்பமாயிரு, நீ ஏழையாயிரு, நீ எளியவனாயிரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் உன் கூட இருக்கிறேன். நான் சொல்றதை நீ செய், நீ போ. நீ மீதியான எப்படி முறியடிப்ப? ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, ஒரு ஆளை மேற்கொள்ளுவது போல அந்த வெட்டுக்கிளிகளை போல திரள் கூட்டத்தை எப்படி என்ன பண்ணுவ? நீ முறியடிப்பாய். எல்லாம் சொல்லுங்க, முறியடிப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் உங்களை பூஸ்ட் பண்றவர். உங்களை ஒடுக்கி அடக்கி உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்குற தேவன் அல்ல.
உங்களை எங்க இருந்தாலும் தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர். நீ புழுதில கிடந்தாலும் சரி, குப்பையில கிடந்தாலும் சரி, அவர் உன்னை உன்னை பார்த்துட்டாருன்னா போதும், உன்னை கண்டுட்டாருன்னா போதும். அப்படிதான் பார்க்கிறாரு கிதியோனை. அவர் வந்து பார்க்கிறாரு, எங்க போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆளைக்கு சம போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பயந்து. அவனை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ. நல்ல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என் பெலனா இருக்கிறீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க முகத்துக்கு நேரா யார் சவால் விட்டா கூட கலங்காதீங்க. ஏன் தெரியுமா? அதையெல்லாம் முறியடிக்கிற ஒரு தேவன். நீ எப்படி முறியடிப்ப மீதியானியரே? ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. தன்னை காப்பாற்றி கொள்ள நினைத்தவன ஒரு தேசத்தையே காப்பாற்றும்படி அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியுமா நினைத்து கொண்டிருந்தவனை, நல்லா கவனிக்கிறீங்களா? இங்க பாருங்க, தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியுமான்ற ஒரு சந்தேகம். என் வாழ்க்கையே போராட்டம், நானே போராடிட்டு இருக்கிறேன், நான் எப்படி இந்த இஸ்ரவேலுக்கு இரட்சகனாய் மாறுவேன்? அப்படி நினைத்து கொண்டிருந்தவன் சொல்றாரு, நீதான் இஸ்ரவேலை ரட்சிக்கிறவன், எழும்புன்றார். ஆமென் அல்லேலூயா. நீ தூசில இருக்கிற ஆள் அல்ல, புழுதியில் கிடக்கிற ஆள் அல்ல, நீ என்னுடைய கரத்தில் இருக்கிறவன். நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடியாய் இருப்பாய், அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய். உன்னை அலங்கரிக்கிறவர் அவர் அல்லவா, உன்னை தெரிந்து கொண்டவர் அவர் அல்லவா, உன்னை நடத்துகிறவர் அவர் அல்லவா. ஆமென். அப்ப சொல்லணும், என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்கன்னா வெற்றி எங்க பக்கம். அல்லேலூயா. ஜெயம் எங்க பக்கம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொன்னியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொன்னி. எல்லாம் பாடுங்க. எங்க ஆனந்த தொனியை காணுமே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆனந்த தொனி. சாப்பிடாதவங்க பாடுற மாதிரி இருக்குது. ஆனந்த தொனின்னு எப்படி வரணும்? நான் சத்தம் போட்டு உயிரே போனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா பாடலாமா? அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவிற்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். வீட்டில் என்ன பண்ணுங்க, ஒரு டான்ஸ் ஒன்று போடுங்க. சபையில போட வேணாம், வீட்டில் போய் டான்ஸை போட்டு இப்படி பாடுங்க. அங்க வீட்டில் சீரியலை போட்டுக்கின்னு, அங்க அழுதா நீ அழுதுக்குன்னு, அது சிரிச்சா நீயும் சிரிச்சுக்கணும், அது பைத்தியமா பண்ண நீயும் பைத்தியமா உட்காந்துக்கணும், தலைவிரி கோலமா. அதெல்லாம் பிசாசுங்க, அதெல்லாம் அந்த பக்கமே போவாதீங்க. நீங்களாம் யார் தெரியுமா? உங்க பக்கத்துல தேவன் இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் உன்னோட இருப்பேன்பா, நீ போ. ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியான முறியடிப்பாய். செய்தே காட்டினார் ஆண்டவர். யாரை கொண்டு? கிதியோனை கொண்டு. ரெண்டாவது ஒரு மனுஷன் சொல்றேன், தாவீது. இப்போ சவுல வந்து ஆண்டவர் தள்ளிட்டார். இப்ப வேறொரு ராஜாவை ஏற்படுத்தணும். ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை. இப்ப ஆண்டவர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ எவ்வளவு நேரம்பா இந்த சவுலுக்காகவே துக்கித்து கொண்டு இருப்பாய்? நீ என்ன பண்ண? உன்னுடைய கொம்பை எடுத்து தைலத்தால நிரப்பி கொண்டு வா, நான் ஒரு வீட்டுக்கு அனுப்புவேன். யாருடைய வீடு தெரியுமா? அது ஈசா என்பவனுடைய வீட்டுக்கு அனுப்புவேன். அங்க நான் தெரிந்து கொண்ட ஒருத்தர் இருக்கிறான். யாரு? யாருங்க அவரு? தேவன் தெரிந்து கொண்ட ஒருத்தர் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட ஒருத்தர் இருக்கிறான். அவனை போய் அபிஷேகம் பண்ணுன்றார். சாமுவேலுக்கு அவன் யாருன்னே தெரியாது. அவனை தரிசனத்துல கூட பார்த்தது கிடையாது. இவர் தீர்க்க தரிசி. ஒரு நாள் அவன் பேரும் தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் ஒருத்தனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ போ, நான் சொல்ற மாதிரின்றாரு. இப்ப அதே மாதிரி தீர்க்கதரிசி சாமுவேல் வீட்டுக்கு எங்க வராரு? ஈசாயினுடைய வீட்டுக்கு வர்றாரு. வந்து ஈசாய் கிட்ட சொல்றாரு, உன் வீட்டுல ஒருவனை கர்த்தர் என்ன பண்ண போறாரு?
இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறார். மொத்தம் அவனுக்கு 8 பிள்ளைங்க. யாருக்கு? ஈசாய்க்கு. அப்ப அப்பா என்ன நினைப்பாரு? மூத்த பையனுக்கு தானே எல்லா உரிமையும், அதனால முதல் பையனா தான் இருக்கும்னு சொல்லி முதல் பையனை கொண்டு வந்து நிறுத்துறார். சாமுவேல் பார்த்த உடனே ஆளு நல்லா ஹைட்டு வெயிட்டுமா இருக்காங்க. ராணுவத்தில் இருக்கிறவனுங்க எல்லாம் ராணுவத்தில் வேலை பார்க்குற ஆளுங்க. ஹைட்டு வெயிட்டுமா இருந்தவன தீர்க்கதரிசி சாமுவேல் நினைச்சிட்டார் இவனா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார் இவன் இல்ல, நீ முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறவர். அடுத்து அவன் பேர் என்ன தெரியுங்களா? முதல்ல பார்த்த ஆள் பேரு எலியாப். ரெண்டாவது ஒருத்தன் வரான் அபினதாப், அவனையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளன்றார். மூன்றாவது சம்மா. ஒரே குழப்பமாய் போச்சு ஈசாய்க்கு. என்னப்பா முதல் பையனையும் வேணாங்கிறாரு, ரெண்டாவது பையனையும் வேணாங்கிறாரு, மூணாவது பையனையும் வேணாங்கிறாரு. இப்படி 7 பேர் போயிட்டாங்க. வீட்டில் யாரும் இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? 7 பேரும் போயாச்சு. 7 பேரையும் ஆண்டவர் இல்லைன்ட்டார். இப்போ சாமுவேல் கேட்கிறாருப்பா இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? 10ஆம் வசனம் வாசிங்க. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். இப்ப அவன் சொல்ற பதில் பாருங்க. அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இளையவன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் அவன்? ரொம்ப சின்ன பையன் சார் அவன். அது என்ன சொல்லுவாங்க? டேய் நீ எல்லாம் சின்ன பையன்டான்னுவாங்க நம்மளை பார்த்து. நாங்கெல்லாம் சின்ன பசங்க தான்பா, ஆனா எங்க கூட இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. உனக்கு யார் இருக்கிறாங்க? நீ எல்லாம் ஒன்றும் உன்னால ஒன்றுமே, நீ கூப்பிட்டா வருவாங்களா? யாருன்னா வரவே வேணாம் எங்களுக்கு யாரும். நாங்கள் கூப்பிட்டா எங்கள் பக்கத்தில் வர ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, நல்லா தைரியமாக சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் கூட 10 அடியால வச்சுன்னு சுத்துறதுக்கு நாம என்ன அந்த மாதிரியா? என்னங்க 10 பேருக்கு சாப்பாடு போட்டு 10 பேர் பக்கத்தில் இருந்து 5 பேர் 5 பேர் அப்படி சுத்தின ஆளுங்கெல்லாம் தனியாக மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் இடத்துல. கடைசியில் அவங்கள காப்பாற்ற ஒருத்தரும் இல்லை. நீ தனியாவே போ, சிம்சோன் மாதிரி. எதிரில் சிங்கம் வருது, எப்படி இருக்கும்? ஆனா அவன் என்ன பண்ணாத, ரெண்டா கிழித்து போட்டு போயிட்டே இருக்கிறான். அதுதான் தேவனுடைய அபிஷேகம். அல்லேலூயா. அதனால ஒரு வண்டலூர் சுவா பார்த்து ஒரு சிங்கத்தை கிழிச்சிட்டு வரட்டுமா பாஸ்டர்னா அப்படி போகாதீங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கணும். சத்துருவை குறிக்குது, புரியுதுங்களா? சத்துருவை குறிக்குது. சரி, இப்போ அவன் என்ன சொல்றான்? எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். ஆண்டவர் யாரை பார்த்தார் பாத்தீங்களா? லாஸ்டா ஒருத்தர் இருக்கிறான், எண்ணப்படாதவன். அவன் கணக்கிலே கிடையாதவன். இந்த அப்பா என்ன பண்ணிருக்கணும்? 8 பேரையும் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? 7 பேரை கொண்டு வந்து நிறுத்தினவன் ஒருத்தனை கணக்கிலே வைக்கல. நான் சொல்றேன், உனக்கு கணக்கிலே உலகம் வைக்க வேணாம், நீ கவலைப்படாத. உன்னை நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கணக்கு பார்க்க என்ன கணக்கு பண்ணலாம் கூட பரவாயில்ல சார், என்ன நினைக்கலாம் கூட பரவாயில்ல, என்னை நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறார், என்மேல் நினைவாய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நல்லா தைரியமா சொல்லுங்க. என்மேல் நினைவாய் இருக்கிறார். பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க, என்மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை நினைச்சிட்டாரு. யார உன்னை மறைக்க முடியும்? அவர் முன்னாடி மறைக்கவே முடியாது. நாங்க சூரிய நேரம் மறைக்க முடியுமா அப்படி கையில? உன்னை அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நட்சத்திரங்களை யாரும் மறைக்க முடியுமா? வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்குன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார்ல. இப்ப என்னாச்சு? அவன் வேலை என்ன வேலை சொல்றான் பாருங்க. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இவங்க எல்லாம் மிலிட்டரி அந்த மாதிரி ஏரியால இருக்கிறவங்க. ஆனா இவன் அப்படி இல்லை. இவன் நான் கொடுத்திருக்கிற வேலை என்ன வேலை? ஆடுகளை மேய்க்கிற வேலை. என்னங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டான் ஈசாய். ஆடுகளை மேய்க்கிறவன் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவான் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். அல்லேலூயா. அவன் ஆடு மேய்ச்சி சும்மா மேய்ச்சிருப்பானா? பாவம், ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்திருக்காது, நல்ல சாப்பாடு இருந்திருக்காது, அந்த ஆடுகள் பின்னாடியே அலைஞ்சு திரிஞ்சு இருந்திருப்பான். இப்ப அவனுக்கு ஒரு அழைப்பு வருது, வாப்பா உங்க அப்பா கூப்பிடுறாரு. இப்ப பாருங்க, அப்பொழுது சாமுவேல் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான்.
ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ஆ. அவன் சிவந்த மேனியும் ஆ. அழகிய கண்களும் ம். நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். ஆ. அப்பொழுது கர்த்தர், இவன் தான் என்ன சொல்றாரு சொல்லுங்க, இவன் தான். எல்லாம் சொல்லுங்க, இவன் தான். எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த வார்த்தை. இவனை என்னவே இல்லை அவங்க அப்பா, கணக்கிலே வைக்கல. இந்த 7 பேர்ல யாரோ ஒருத்தர் இருக்கும் தான் நினைச்சு கூப்பிட்டுறாரு. 7 பேரும் கடந்து போக பண்ணியாச்சு. 7 பேரும் ஆண்டவர் இல்லைன்ட்டாரு. இப்ப இவனப்பா சொல்ற, இவன் தான், இந்த உலகத்துக்கு நீதான். எல்லாம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு என்னது? நீதான். சொல்லுங்க தைரியமா, அந்த உலகத்துக்கு நான் தான் உப்பு, நான் தான் வெளிச்சம். நீங்க போய் தான் அடிக்கடி மறைஞ்சிக்கிறீங்க. என்னங்க, மலை மேலுள்ளோர் பட்டணம். அல்லேலூயா. நீங்க யார் தெரியுமா? மலை மேலுள்ளோர் பட்டணம், மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல பட்டணம் நீங்க. நீங்க போகும்போது ஒரு மலை தெரிஞ்சு அந்த மலை மேல ஒரு கிராமம் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும், ஒரு பட்டணம் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் அப்படிதான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. எங்கேயோ மறைஞ்சு அப்பா கொடுத்த ஆடுகளை வீட்டுல கடைசி ஆளா மேய்ச்சிக்கிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவனை பார்த்து கத்த சொல்ல, இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா, நீ அவனை அபிஷேகம் பண்ணு. எதிர்பார்க்கவே இல்லை ஈசாய். சில நேரங்கள் ஆண்டவர் அப்படித்தாங்க செய்வார். நீங்க ரொம்ப ஒடுங்கி, நீங்க எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு வேலையை ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு நீங்க பாட்டுன்னு உங்க போக்குல போயிட்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்க பக்கத்துல வருவார். அல்லேலூயா. உங்க பக்கத்துல வருவார். 2 சீஷருங்க ரொம்ப சோகமா எம்மா ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ளமெல்லாம் இயேசு, ஐயோ சிலுவையில் அடிச்சாங்களே, இயேசு எழுந்தாரா இல்லையான்னு தெரியல, டவுட்டு. இன்னும் எழுந்தாருன்னு சொல்றாங்க. எங்க சீஷர்லாம், எங்களுடைய சகோதரர்லாம் போய் பார்த்துருக்குறாங்க, சகோதரர்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனா அங்க என்னன்னு தெரியல, என்னமோ பேசிட்டு போறாங்க, பிதட்டிட்டு போறாங்க. அவங்க கூட வந்து இவரும் ஜாயின் பண்றாரு. அல்லேலூயா. அவங்க கண்களை திறந்தார்னு வேதம் சொல்லுது. அவங்க இயேசுவை கண்டார்கள். ஆமென். இப்போ இயேசு சாமுவேல் தைலக்குப்பி எடுத்து, அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே இந்த வசனத்தை அபிஷேகம் மறந்துடாதீங்க. பண்ணினான். சகோதரர் நடுவிலே 7 பேர் நிக்கிறாங்க. அப்பா நிக்கிறாரு, 7 சகோதரன் சுத்தி நிக்கிறான். அவன் நடுவுல சாதாரண எளியவனான சிறியவனான தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. அவன் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறவர். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறவர். இஸ்ரவேலின் சரித்திரத்துல யூதாவையும் எருசலேமையும் 40 வருஷம் அரசாண்ட ஒரே ராஜா தாவீது தான். ஒருமித்து ஆண்டான். அவன் நாட்களில் அவனை எதிர்க்க யாரும் இல்லை. அல்லேலூயா. அவன் இந்த உலகத்துல தன் ஜீவனை விடுகிற வரை கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருந்தது. தாவீதின் குமாரன் என்று இயேசுவே சொல்லப்படுகிற அளவுக்கு தாவீது உயர்த்தப்பட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இப்ப யார் வந்துட்டா இப்போ? அப்ப அவன் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கிதியோன் யாரு? சொல்லுங்க, கிதியோன் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவ பலத்துல நிரப்பப்பட்டவன். தாவீது யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. 3வது ஒரு ஆளை சொல்றேன். எஸ்தர் புஸ்தகத்துல மொர்தெகாய். இவன் இருந்த இடம் எங்க தெரியுங்களா? அப்போ அகாஸ்வேர் அரண்மனையில, பாபிலோனிலே அகாஸ்வேர் அரண்மனையில வாசல்ல கிடந்தவன். எங்க இருந்தவன்? ஆமா, ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஆண்டவர் ராஜாவின் தூக்கத்தை கலைச்சிட்டார். ஏன் தெரியுமா? மொர்தெகாயை ஆண்டவர் நினைச்சிட்டார். உன்னை நினைச்சு இன்னொருத்தர் தூக்கத்தை கலைக்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆமென். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு எதுவுமே செய்யறதுக்கு யாரும் இல்லை நினைக்காதீங்க. உங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக எங்க வேணாலும் வழக்காடுவார், எதை வேணாலும் செய்வார். சில வருஷத்துக்கு நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவோம். நான் ஒரு சிலெல்லாம் போய் ஜெபம் பண்ணுவோம். வழக்கமாக ஜெபம் பண்ணுற ஒரு இடம் வச்சுருப்போம். அந்த ஜெபம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு ஜிம் இருந்தது. ஜிம் அங்கே ஒரு பையன் வருவான். நாங்களாம் அங்கே போக மாட்டோம். நாங்கள் ஒரு தூரத்தில் ரவுண்டாக உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதை பார்த்துட்டே இருந்த ஒரு பையன் எங்ககிட்ட வந்தான். நான் உங்களோட கொஞ்சம் பேசலாமான்னா. சொல்லுப்பா, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. நான் வந்து ஒரு பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டேன். அந்த
கேஸ் மட்டும் ப்ரூஃப் ஆச்சுன்னா 14 வருஷம் நான் ஜெயிலில் இருக்கணும். எனக்கு வயசு 22 தான். என் லைஃபே போயிடுச்சு. நான் இப்போ ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறேன். எனக்கு இயேசு உதவி செய்வாரான்னா நான் சொன்னேன், இயேசு நீ நம்புறியான்னு கேட்டேன். நம்புறேன்னா அவனையும் உட்கார வச்சோம். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண வச்சோம். அவனும் எங்கள் கூட எல்லா இடத்துக்கும் வருவான். ஊழியங்களுக்கு வருவான், எல்லா இடத்துக்கும் வருவான். நல்லா ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். அவனுக்காக ஒவ்வொரு மாதமும் கோர்ட்டில் கேஸ் வரும். சொந்த அண்ணன் கூட போக மாட்டான். நீ உன் மேலே அவன் மேலே இந்த கேஸ் என்ன தெரியுங்களா? கிட்னாப்பிங் அண்ட் ரேப்பிங் அட்டம்ப்ட். ஒரு பெண்ணை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து விட்டான்ற வழக்கு. அதாவது என்ன பண்ணான்னா, ஒரு மேஜர் ஆகாத ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். இதான் அவன் மேலே உள்ள பிரச்சனை. போன பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணு, பயங்கர செல்வம். இவன் ஏழை பையன். இவங்க அப்பா கார்பரேஷனில் வேலை செய்கிறவர். அவன் கூட்டு போட்ட பொண்ணு பெரிய பட்டு வியாபாரி பொண்ணு. விடுவாங்களா? எல்லாருக்கும் பட்டு சேலையாக அடித்து இவனை தூக்கிட்டு இவன் மேலே இந்த கேஸை போட்டு 6 மாதம் ஜெயிலில் வச்சு ஜாமீன்லேயே விட முடியாத அளவுக்கு ஜாமீனில் வந்த நேரத்தில் எங்களை சந்திக்கிறோம். நடந்த உண்மையை சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு மாதம் கோர்ட்டுக்கு நாள் வரும்போது என்கிட்ட வருவான். காலையில் வந்துடுவான் வீட்டுக்கு. பாஸ்டர், எங்கள் அண்ணன் கூட வர வெக்கப்படுறான், நீங்கள் வருவீங்களா? வா, நான் வரேன். அவன் பேரை சொல்லி கூப்பிடும்போது கை கட்டி நிற்பான். நானும் அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் நின்று ஜட்ஜை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த நீதிபதியின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் அவனுக்காக நான் கோர்ட்டில் போய் நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை இப்போ ஊசலாடுது. 14 வருஷம் எல்லாம் ப்ரூஃப் வச்சுட்டாங்க. அவன் மேஜர் ஆகாத பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான். கடைசியில் தீர்ப்பு நாள் வந்தது. நான் சொன்னேன், ஒன்றும் கலங்காத, ஜட்ஜி கூப்பிட்டு ஒரு 5000 ரூபா ஃபைன் மட்டும் போடுறேன், போயிடு, முடிஞ்சு போச்சு. எவ்வளோ அபராதம்? உன்னை பார்த்தா ரொம்ப நீ தப்பு பண்ணாத மாதிரி தான் தெரியுது. நீ தப்பு பண்ணலை. கேஸ் போட்டிருக்கிறவங்க பெரிய ஆளுங்க. நீ ரொம்ப தப்பு பண்ணல, உன் முகத்தை பார்த்தா தெரியுது. ஏதோ விரும்பிட்ட, வாலிப கோளாறுன்னு சொல்லுவாங்கல்ல, வாலிப வயசு கோளாறு. அது நீ பண்ணிட்ட, எனக்கு புரியுது. ஆனால் நான் எப்படி பார்த்தா நீ தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் நான் விடுதலை பண்ணுறேன், ஒரு 5000 ரூபா ஃபைன் மட்டும் கட்டிட்டு போனார். ஆமீன் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் இவ்வளோ பெரியவர் இல்லையா? அவன் சிறியவன், யாரும் அவனுக்கு உதவி கிடையாது. இயேசுகிட்ட வந்தான். ஆமென். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நம் இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியால் துதி பாடுவே, என் இயேசுவை என் உள்ளத்தால் என்றும் பாடுவே, நன்றியால் துதி பாடுவே, என் இயேசுவை என் உள்ளத்தால் என்றும் பாடுவே. நல்ல தைரியமா பாடுங்க. இப்ப இந்த மொர்தெகாய் யார் கேட்டீங்கன்னா, ஒரு யூதன். அவன் அகாசுவேரன் ராஜாவின் காலத்துல அரண்மனையில கிடக்குறான், வாசல்ல கிடக்குறான். ஆனா நல்ல ஒரு மனுஷன், அருமையான ஒரு தேவ மனுஷன். அவனை கண்டுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்து கூட அவனை தங்க வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா ஆண்டவர் பாக்குறாரு. ஆமென். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் மேல அவர் எப்ப கரிசனை உள்ளவர் இல்லையா? அவனுடைய வளர்ப்பு மகள் தான் எஸ்தர். அவன் அரண்மனைக்குள்ள இருக்கிறான். இப்போ ராஜாவுக்கு தூக்கம் வரல. அதனால என்ன பண்றான், ராஜாக்களுக்கு ஒரு நடவடிக்கைகள் புஸ்தகம் இருக்கும், எழுதி வச்சிருப்பாங்க நிறைய. அதை ராஜாவுக்கு வாசிக்கிறதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க. அந்த புஸ்தகத்தை கொண்டு வாசிங்கன்றான். நீங்க நல்லா அந்த 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க, நம்மளுக்கு புரியும். நான் சுருக்கமா சொல்றேன். அதை வாசிக்கும் பொழுது இவன் பேர் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய புஸ்தகத்துல? ராஜாவினுடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்துல மொர்தெகாய் பேர் இருக்கு. அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறான். ஒரு சமயத்துல ராஜாவை சதி செய்து கொல்ல நினைத்தவருடைய செய்தியை ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவை காப்பாற்றினால் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நீ ஆண்டவருக்காக என்ன பிரயாசப்பட்டாலும் அவர் நினைவில் அது இருக்கும். அல்லேலூயா. எழுதி வச்சிருப்பார். ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குதான், ஜீவ புஸ்தகம் இருக்குது, ஞாபக புஸ்தகம் இருக்குது, எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்மளாம் டைரி எழுதுறோம்ல, அந்த மாதிரி. அதை விட இது மேலான புஸ்தகம். அப்போ அதுல பார்த்தா மொர்தெகாய் பேர். இப்ப ராஜா சொல்றான் 7ஆம் வசனத்துல இருந்து, ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்யப்பட வேண்டியது என்னவென்றால், இப்ப ராஜா இந்த மொர்தெகாயை கனம் பண்ண விரும்புகிறான்.
அதுவரை யாரும் அவனை கனம் பண்ணவே இல்லை. அவன் வாசல்ல கிடக்கிறவன். அவன் எது பிரதிபலன் பார்த்து நன்மை செய்யறவன் கிடையாது. அவன் நீங்க கூட பிரதிபலன் பார்த்து நன்மை செய்யக்கூடாது. கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். நமக்கு அவங்க நன்மை செய்வாங்கன்ற அந்த எதிர்பார்ப்போடு செய்யவே கூடாது. செய்யலாம் கூட பரவாயில்ல. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. எல்லாத்துக்கும் ஒரு பலன் உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்ப ராஜா கேட்கிறான், யாருகிட்ட கேட்டான் தெரியுமா? இந்த மொர்தெகாய்க்கு பரம எதிரியாகி ஆமான் இடத்துல கேட்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் வித்தியாசமா வேலை செய்வார். உன் எதிரியையே உன்கிட்ட கொண்டு வந்து உனக்காக அனுகூலமான வேலை செய்ய வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை அழிக்கணும், உன்னை கெடுக்கணும் நினைக்கிறவன் மூலமாவே உனக்கு நன்மைகளை நடக்க பண்ணுவார். இவனை தூக்கல போடணும்னு அவனுக்கு தூக்க மரமே பண்ணி வச்சிருக்கிறான் ஆமான். இப்ப அவன் வாயாலே ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். என்ன சொல்ல வைக்கிறாரு? 8ஆம் வசனத்துல, ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படுகிற ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். யாருக்கு இது? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு. அந்த மனுஷன் யார் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான்? மொர்தெகாய். ஆனா அந்த மொர்தெகாய்க்கு எதிராக இருக்கிறவன் யாரு? ஆமான். இவனை எப்ப கொல்லலான்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் கையாலேயே இப்ப என்ன வருது? ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசிலே தரிக்கப்படுகிற ராஜமுடி. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனம், அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று கூறப்பட வேண்டும் என்றான். இப்ப சொன்ன உடனே ராஜா என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, தாமதிக்காத, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற, எங்க உட்கார்ந்திருக்கிறான்? இதான் முக்கியம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயோ உயர் பதவியில் உட்கார்ந்திருக்கிற மொர்தெகாய் இல்லைங்க. இல்ல அகாஸ்வேரின் அரண்மனையில ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷசாலிக்கு அதிகாரியா இருக்கிறவன் இல்லைங்க. ராஜா என்ன சொல்றான்? அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய். நீ ஒருவேளை யாருமே உன்னை விசாரிக்க, உன்னை கேட்பாரட்டனில் கூட நீ எங்கன்னா ஒருத்தல உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? என்னை யாருமே கேட்க இல்லையே. ஒரு வனாந்தரமா இருக்குது, ஒரு வெளிச்சம் இல்லையே. சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழல் உட்கார்ந்து இருக்கலாம். நீ விசாரிப்பற்ற சீயோன் என்று உனக்கு பெயரிட்டு அழைத்தாலும் உன்னை விசாரிக்கிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பேர் வச்சாங்களா? நீ விசாரிப்பற்ற சீயோன். உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் கிடையாது. உன்னை நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்க கூட உனக்கு ஆள் கிடையாது. ஏதாவது உனக்கு தேவை இருக்கான்னு கூட கேட்க ஆள் கிடையாது. அந்த சூழ் நம்ம வாழ்க்கையில் எத்தனை முறை வந்திருக்கு. எத்தனை தேவையோடு இருக்கிற, யாருக்கிட்ட கேட்கறது? கேட்டாலும் நம்மளை என்ன நினைப்பாங்க? என்ன சொல்ல முடியும்? அதை சொல்ல பட்டினியா இருந்திருப்போம். பசின்னு சொல்ல கூட வெட்கப்படுவோம். சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் பசி. அல்லேலூயா. ஒரு கிராமத்துல ஊழியம் செய்யும்போது எங்க ஊருக்கு போயிட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு ஒரு விஷயமா போயிருக்காங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். கையில காசு கிடையாது. அது ஒரு கிராமம். 3 நாள், முதல் நாள் ஏதோ இருந்த சுடுதண்ணி அந்த காப்பி தூள்லாம் வச்சு 2 காப்பி குடிச்சிட்டேன். 2வது நாள் சுத்தமாக அதுவும் கிடையாது. 3ஆம் நாள் 2-3 நாளாக வீட்டுக்குள்ளே தான் கிடக்கிறேன் ஜெபம் பண்ணிக்கிட்டு. 3வது நாள் ஆச்சு. ஒரு 3 நாள்லாம் நம்ம தாங்க முடியும். நம்ம சரி படுத்து தூங்குறோம், ஏதோ தண்ணியை குடிக்கிறோம், கொஞ்சம் வெளியில் போகிறனால கொஞ்சம் டயர்னஸ் தெரியல. 3ஆம் நாள் ஆச்சு. என் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. நடந்த உண்மையை சொல்கிறேன். பார்த்தா பக்கத்து ஒரு 2 கிராமம் தள்ளி ஒரு ஊழியக்காரமா இருக்கிறாங்க. அவங்க தன்னோட கூட சில வாலிப பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு கையில நிறைய மளிகை சாமான்லாம் வாங்கிக்கிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு கிராமத்துல சிட்டியில கூட என்ன சொல்லலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க வந்து 3வது நாள் ஒரு மத்தியானம் 3 மணிக்கு மேல கதவை தட்டுறாங்க. திறந்தா இந்த சகோதரி கையில மளிகை சாமானோட சாப்பாடோட நிற்கிறாங்க. நான் 3 நாள் பட்னியா இருந்து அங்க யாருக்குமே தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும்ல. நல்லா சந்தோஷமா ராமேன்னு சொல்லு.
நல்ல நிறைவான சாப்பாடு ஆண்டவர் தந்தார். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நம்ம வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையிலும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? சில கேட்பாங்க, ஆமா ஆண்டவர் ஆண்டவர்ன்றிய, ஆண்டவர் வந்து ஊட்டுவாரா? ஊட்டுவாரியா? எனக்கு அவர் ஊட்டுற அளவுக்கு எங்க அப்பா அவரு. நானா சோம்பேறிய கடந்தனா அது ஏன் தப்பு? ஆனா என் சூழ்நிலை எனக்கு உணவே கிடைக்காதுன்ற ஒரு இடத்துல அவர் எனக்காக உணவு கொண்டு வருவார். அல்லேலூயா. சூரச்செடி கீழே படுத்து கிடந்தவன் பசியா கிடக்கிறான், மயக்கமா கிடக்கிறான். அவன் ஏன் தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சுதான் தூதனை கொண்டு 2 வேளை சுட சுட அப்பத்தை கொடுத்தவர். நீங்க வனாந்தரத்துல சூடான அப்பம் கிடைக்குமாங்க? நம்மளே சில நேரங்கத்துல காப்பியை போட்டு வச்சு அவங்க வர்றதுக்குள்ளே சூடா இருக்குதோ சூடா இல்லையோ, குடிச்ச பிறகு ரொம்ப சீக்கிரமா குடிச்சிங்களே, சூடு இல்லையோ? சூடு இல்லாம தானங்க சீக்கிரம் குடிக்கிறோம். சூடா இருந்தா ஆத்தி குடிச்சிருக்க மாட்டோமா? தப்பா நினைக்காதீங்க, நிறைய பேர் வீட்டில் காப்பியை சூடாவே கொடுக்குற பழக்கம் இல்லை. அடுத்த முறை வாங்க, வாய் வேக வச்சிடுறேன். பிரசங்க பீடத்தில் நின்னுங்கன்னு என் காப்பியை குடிச்சிட்டு சூடு இல்லைங்கிறீங்களோ? அடுத்த முறை வருவீர் இல்லை? நாங்களாம் கொஞ்சம் முதல்ல சூடெல்லாம் பார்த்துட்டு தான் குடிப்போம், உஷாரா இருப்போம்ல நாங்களும். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க. ஆமென் சொல்லுங்க. உலகத்தான் கேட்பான், ஊட்டுவாரோ? நீங்க சொல்லுங்க, ஊட்டுவாரு. தாலாட்டுவாரோ? தாலாட்டுவாரு. ஏன் தெரியுமா? அவர் எனக்கு தாயுமானவர், தகப்பனுமானவர். அல்லேலூயா. நான் சோர்ந்து படுத்து என்னை கேட்க கூட ஆள் இல்லை, என்னை விசாரிக்க கூட ஆள் இல்லைன்னு நான் படுத்திருந்தாலும் என் வீட்டில் எனக்காக இறங்கி வருகிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப ஆமானு போய் என்ன செய்யறானா? 11ஆம் வசனத்துல, அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை யார் அலங்கரிக்கிறது? அவன் சத்துரு, எனிமி, எதிரி. ஆமென். அல்லேலூயா. யாரை கொண்டு அலங்கரிக்கிறார் பாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இவரை மாத்திரம் உறுதியா பிடிச்சிக்குங்க. உங்களை விடவே மாட்டேன், என் உயிரே போனாலும் உங்களை விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. உயிரை கூட விட்டுருவேன், உங்களை விட மாட்டேன். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உயிரை கூட விட்டுருவேன் ஏசப்பா, உங்களை விடவே மாட்டேன் நான். அல்லேலூயா. என் தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நான் உயிருக்க நேசிக்கிறவங்களா கூட இருக்கட்டும், அவங்களை விட நான் உங்களை தான் அதிகமா நேசிக்கிறேன். அப்படி இருந்தவன் தான் மொர்தெகாய், விசுவாசம் உள்ளவன். ஆமென். இப்படி வாசிங்க. அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து எல்லாரும் பாக்குறாங்க. யார்ப்பா அது? யார்ப்பா அது? இவனா? ராஜாவின் அரண்மனை வாசல உட்கார்ந்து இருந்தான் அவனா இவன்? என்னப்பா ராஜவஸ்திரம் தரித்து இருக்கிறான், ராஜ குதிரைல போறான், ராஜாவுடைய கிரீடம் தலையில இருக்குது. அவனை பிரபுக்களோடும், சொல்லுங்களேன், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும், சொல்லுங்க, யாருக்கு இதெல்லாம்? உங்களுக்கும் எனக்கும் தான். அல்லேலூயா. நீங்க நினைச்சிப்பீங்க, அவர் என்னங்க பெரிய மினிஸ்டர், எப்படியெல்லாம் போறாரு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் பதவி இருக்கிற வரைக்கும் தான். நமக்கு வாழ்நாள் முழுது நம்ம ஆண்டவர் கூட இருக்கிற வரை. அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் நீங்க சாதாரணமா போவீங்க, நீங்க ரொம்ப சிம்பிளா இருப்பீங்க. ஆனா பெரிய பெரிய ஆள்லாம் உங்களை பார்த்து வந்து விசாரிப்பாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, செய்யணுமா, ஏதாவது உதவி வேணுமா? நீங்க நினைச்சுக்காதீங்க ஏதோ என்ன பார்த்தா கேட்கறாங்க. என் கூட இருக்கிறவர் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. இப்ப மொர்தெகாயை பார்த்த கண்கள் எப்படி இருந்தது? அல்லேலூயா. தேவன் கனம் பண்ணுகிற மனுஷனுக்கும் இதுவே. நீங்க உலகத்துல என்ன பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பவுல் ஒரு சாட்சி சொல்றாரு, கொஞ்சம் நேரம் இல்லை, வேகமா போறேன், வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர்ல கொஞ்சம் 9ல இருந்து வேகமா வாசிங்க பார்க்கலாம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல என்னங்க நாங்க எல்லாரும் ரொம்ப லாஸ்டா இருக்கிறோம். நாங்க ரொம்ப முதல்ல இல்ல, நாங்க கடைசியானவர்கள். யார் எழுதுறது? வேதத்துல 14 நிருபங்கள் எழுதின பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? நாங்கள் எல்லோரிலும் கடைசியானவர்களா இருக்கிறோம். என்னதுங்க? ஆமா, நாங்க ரொம்ப லாஸ்டா இருக்கிறோம், பின்தங்கி இருக்கிறோம். ஊழியத்தில் இல்ல, உலகத்தின் பார்வையில். ரொம்ப எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மனுஷன் எவ்வளவு பெரிய தேவ மனுஷன், எவ்வளவு சத்தியங்களை அறிந்தவர். அவர் எழுதுறாரு, நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகி எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல
கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். ஒருவேளை நம்மளாம் வேடிக்கையா இருக்கலாம் மத்தவங்களுக்கு. இந்த சர்ச்சில் எப்ப பார்த்தாலும் மைக்க பிடிச்சிட்டு இந்த பாஸ்டர் ஒரு கூட்டத்தை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உலகத்துக்கு வேடிக்கையா இருக்கலாம். அப்படிதான் வேடிக்கையானோம். நம்மள பைபிளை தூக்கிட்டு வந்தா என்ன சொல்றாங்க? கிளம்பிட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா கிளம்பிடுவீங்களே. எங்களை மாதிரி ஜாலியா பார்க்கு, சினிமா, பீச்சுன்னு நாங்கெல்லாம் பார்த்தியா சண்டேவை எவ்வளவு என்ஜாய் பண்றோம். என்ன பண்றது, நாங்கெல்லாம் இப்படித்தான் மாட்டிக்கிட்டோம். நீங்களாம் நல்லா என்ஜாய் பண்றீங்க, நாங்கெல்லாம் இல்லை. அப்படி சொல்லாதீங்க. உங்களை விட நாங்க தான் நல்லா என்ஜாய் பண்றோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற இந்த ஆகாரம் இந்த வாரம் முழுவதும் எங்களை நிரப்பி எங்களை அபிஷேகத்துல பலத்துல எங்களை நடத்தும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாங்க வேடிக்கை, உன் பார்வையில வேடிக்கை. மனுஷருக்கும் தூதருக்கும் எல்லாருக்கும் உலகத்துக்கும் நாங்க வேடிக்கை தான்ப்பா. ஆனால் 11 வசனத்திலிருந்து வாசிங்க. இந்நேர வரைக்கும் பாத்தீங்களா? ஒரு அப்போஸ்தலன் எழுதுறாரு. உங்களுக்கு பவுலை பத்தி சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த காலத்திலேயே பெரிய கோடீஸ்வரன். யாரு? எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு இயேசுவுக்காக. நீங்க நம்ம ஒரு வேலையை விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர மாட்டோம். வந்தே ஆகணும். வேலை போயிடும், பரவாயில்லையா? ஐயோ வேணாங்க, எனக்கு வேலை தான் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே. என்ன அந்த பாஸ்டர் கேட்பாரு, அவரை நான் சமாளிச்சுக்கிறேன். வேலையே போனாலும் கவலை இல்லை, போயான்ட்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தைரியம் யாருக்கு இருக்குதோ அவங்க தாங்க தேவனுக்கு சாட்சியா இருக்க முடியும். என்னை தடுக்கிறதுக்கு நீ யாரு? என்ன நான் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு? ஆமேன்னு சொல்லுங்க. வேலைக்கு பயந்து, வருமானத்துக்கு பயந்து, என் பதவிக்கு பயந்து பதவி போயிடுமோ. ஆனா பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நல்ல ட்ரெஸ் இல்லை எங்களுக்கு, நிர்வாணிகளும் எல்லாரும் எங்களை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. நாங்க எந்த தப்பு பண்ணல. குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமா இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். ஆமா, எங்களை எல்லாம் திட்டினாலும் அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். என்னங்க, எங்களை எவ்வளவு மனசுல திட்டினாலும் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணி தான் ஜெபம் பண்றோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னங்க, அந்த ஒரே சகோதரி அளவில்லாமல் ஆசீர்வாதம். ஆனா மனசுல எத்தனை முறை திட்டி இருப்பீங்க? இந்த பாசுக்கு ரொம்ப திமிரு. திட்டவங்களுக்கே ஆசீர்வாதமா ஜெபம் பண்றதாங்க ஊழியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திட்டவங்களை நானும் திட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஜெபம் பண்ண கூப்பிடுறியா? இரு வர வர நல்லா மாட்டின நீ அப்படின்னு சொல்லி உன்னை ஜெபத்துல திட்டின்னு கிடந்தனா? அப்படி இல்லை. ஆண்டவர் கொடுத்ததே ஆசீர்வாதமான ஊழியம். ஆமேன்னு சொல்லுங்க. வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். ஆமா, எவ்வளவோ துன்பப்படுறோம், சகிச்சுக்கிறோம். அது ஆசீர்வாதம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கவையும் போலானோம். யார் சொல்றது? வேதத்துல 14 நிருபங்களை எழுதின ஒரு தேவனுடைய மனுஷன், ஆசிய கண்டத்தை அசைத்த ஒரு சுவிசேஷகன். ஆமென். எத்தனை சபைகளை கட்டியிருக்கிறார் தெரியுமா? அவர் சொல்றாரு, எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம். எங்களை எல்லாம் திட்டுறாங்க, ஆசீர்வதிக்கிறோம். எவ்வளோ துன்பப்படுத்துறாங்க, சகிக்கிறோம். ஆனா உலகத்தின் பார்வையில் எப்படி இருக்கிறோம்? நாங்க இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கவும் போலானோம். உலகம் எங்களை அப்படித்தான் இன்னைக்கு நினைக்குது. ஆனால் அவர் எங்களை புழுதிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர் எங்களோடு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பொழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர்.
கிதியோன், நீ ஒரு தாவீது, நீ ஒரு பவுல் அப்போஸ்தலன், நீ ஒரு மொர்தகாய், நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி உன்னை உயர்த்துகிற தேவன் உண்டு. ஒருவேளை படித்து கொண்டிருக்கலாம், வேலையை தேடிக்கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கலாம், ஒரு குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனா எந்த நிலையில நீ இருந்தாலும் சரி, உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன் மீது வைத்த கிருபை, ஆண்டவர் உன் மீது வைத்த தயவு, ஆண்டவர் உன் மீது வைத்த அன்பு அளவிடப்பட முடியாதது. எல்லாம் சொல்லுங்க, என்னை பிரபுக்களோடும், கரங்களை வச்சு சொல்லுங்க, என்னை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறவர். சொல்லுங்க, நான் இன்னைக்கு ஒரு சாதாரண வேலைக்காரன்பா, ஒரு சாதாரண பணியால் நான் இன்னைக்கு, ஆனால் கர்த்தர் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். ஒருவேளை பவுல் சொல்லுவது போல உலகத்துக்கு நீ வேடிக்கையா இருக்கலாம், நீ உலகத்துக்கு ஒரு குப்பை போல இருக்கலாம், துடைத்து போடுகிற அழுக்கா இருக்கலாம். ஆனா தேவன் உன்னை பயன்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை எல்லோருக்கும் முன்பாக சாட்சியா நிறுத்த வல்லவர். அன்னைக்கு அப்படிப்பட்டிருந்த பவுலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பவுலுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி தேவன் செய்திருக்கிறார். உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்த சண்டேல எத்தனை சபைகள்ல, எத்தனை கோடிக்கணக்கான சபைகளை உலகம் முழுவதும் இந்த பவுலுடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்கள் தெரியுமா? அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் உன்னோடு இருந்தால், அல்லேலூயா, கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவர், உன்னை நடத்த வல்லவர். நான் சிறியவன், நான் எளியவன், நான் அப்படியே செத்து, நான் அப்படியே மண்ணோட மண்ணா போயிருவேன் நினைக்காத. கர்த்தர் உன்னை கண்டு உன்னை உயர்த்தி உன்னை நடத்த வல்லவர். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless.